வாக்குத்தத்தம் உன்னுடையது. மனுஷனே, நீ மண்ணாயிருக்கிறாய், மண்ணுக்கு திரும்புவாய் என்று ஆண்டவர் மனிதனை சபித்தார். அன்றிலிருந்து மனிதன் அழிந்து போகும் சரீரத்தையும் அழிந்து போகும் ஆத்துமாவையும் கொண்டவனாய் மதிப்பிழந்தவனாய் வாழ்ந்து கொண்டிருக்கிறான். இந்த மண்ணான சரீரத்தில் நான் வாசம் பண்ண விரும்புகிறேன். என் ஆவியானவர் உனக்குள்ளே வாசம் பண்ண விரும்புகிறார். நீங்கள் தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறீர்கள் என்றும் தேவனுடைய ஆவி உங்களில் வாசமாய் இருக்கிறார் என்றும் அறியாது இருக்கிறீர்களா? நீ தேவனுடைய ஆலயம் என்பதை மனதில் கொள்ள வேண்டும். நான் உங்கள் நடுவிலே உலாவி உங்கள் தேவனாய் இருப்பேன் என்று சொல்லி இருக்கிறேன். நான் உங்கள் தேவன் அல்லது ஆண்டவராக இருக்க வேண்டுமானால் உன்னை நீ எனக்கு முழுவதும் ஒப்பு கொடுத்து என் விருப்பம் நிறைவேற்றுகிறவனாக இருக்க வேண்டும். யார் எனக்கு தங்களை ஒப்பு கொடுத்தார்களோ அவர்களை நான் மகிமைப்படுத்தி இருக்கிறேன். ஆபிரகாம், ஈசாக்கு, யோசேப்பு, மோசே, கிதியோன், தாவீது இப்படி அநேகர் தங்களை எனக்கு அர்ப்பணித்து மேன்மை பெற்றனர். நான் உன்னில் வாசமாயிருந்தால் நீ என்னைப் போல மாறுவாய். ஆதி திருச்சபை மக்கள் என்னைப் போல செயலிலும் சாட்சி வாழ்விலும் உண்மையாய் இருந்ததால் அவர்கள் கிறிஸ்தவர்கள் என்று அழைக்கப்பட்டனர். இன்றைக்கு பெயர் கிறிஸ்தவர்கள் அநேகர் உண்டு. ஆனால் நீ அப்படி இருக்கக்கூடாது. நீ என்னைப் போல மாற வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். நான் உன்னில் வாசமாயிருக்க உன்னை எனக்கு அர்ப்பணிப்பாயா? ஆதார வசனம்: அவர் எல்லாவற்றையும் தமக்கு கீழ்ப்படுத்தி கொள்ளத்தக்க தம்முடைய வல்லமையான செயலின்படியே நம்முடைய அற்பமான சரீரத்தை தம்முடைய மகிமையான சரீரத்துக்கு ஒப்பாக மறுரூபப்படுத்துவார். பிலிப்பியர் 3:21.